வாழ்வதாம் உலகில் சதமா மண்ணினாடும் மாய நிலையதும் நிஜமா மண்ணினாடும் மாய நிலையதும் சதமா சதமா நிஜமா நிஜமா எது உண்மை? எது உண்மை? ஒன்றும் கிடையாது. எதுவும் கிடையாது. இருப்போம் என்பது இருப்போங்கிறது பொய்யா உண்மையா? இப்போ இருப்போங்கிறது உண்மை, இருப்போம் என்பது பொய், செல்வம் என்பது தான் உண்மை. போய் சேரப்போற அதான் அது உண்மை. என்ன ஒன்றே ஒன்று தெரியாது. என்ன தெரியாது? எப்போ சாவோம்னு தெரியாது. அது தெரிஞ்சுட்டா எவனா பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? கட்டாயம் முடியாதுல்ல. கேக்கு வெட்டுவானா? ஆனால் ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சு. யாரு? இன்னைக்கு தான் இறக்க போறான்னு. யாருக்கு தெரியல, எனக்கு தெரியல. அவன் யாருன்னு நமக்கு மார்க்கண்டேயனுக்கு. அந்த பயலா இறப்பு தெரியுமா உங்களுக்கு? அவரை தெரியும். அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சால தானே வந்தானே, அவருதான். நல்ல பையன். யார் யாருக்கு பிறந்தாரு அவனுக்கும் தெரியல. அது அப்பா அம்மா சொன்னாங்கல்ல, சொல்லி தெரிந்து கொண்டார். அது அவங்க அப்பா அப்பா அவங்களுக்கா தெரியல. இறைவன் கொடுத்தார் வரம். ஆனா சொன்ன 16 வயதிலே இறந்து விடுவார் என்பது இறைவன் கொடுத்த வரம். உலகத்திலே சகல மரியாதைகளும் நன்மைகளும் எல்லாம் தெரிந்து 16 வயசு வரைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா என்னைய மாதிரி பிள்ளை வேணுமா உங்களை மாதிரி பிள்ளை வேணுமான்னு கேட்கும். புரியலையே புரியலையே. இல்ல அவர் கேட்கிறாரு, மிருகண்டு குழந்தை பேர் இல்ல, இறைவனை வேண்டி தவம் பண்றார். இறைவன் முன்னாடி வந்து நிற்கிறார். கண் முன்னாடி நின்ற இறைவனிடத்துல எனக்கு குழந்தை பேர் வேணும்னு கேட்கு. அவர் பார்த்தாரு, பாப்பா 100 வருஷம் வாழ்வான். 100 வருடம் வாழ்ந்தால் இந்த உலகிலே ஒட்டுமொத்த தீய எண்ணங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் செய்வான் அறியற மாதிரி. அப்படி ஒரு பிள்ளை வேணுமா? இதுக்கு என் பேரா இருக்கட்டும், ஏதோ ஒரு பேர் நிலைக்கட்டும். உண்மையா பொய்யா? இருக்கட்டும், தவறில்லை தவறில்லை தவறு இல்லை இல்லை. 16 ஆண்டுகால் 16 ஆண்டு காலம் மட்டுமே வாழ்வான். எல்லா தவறும் செய்தாலும் ஒழுக்கமுடைய வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரனை போன்ற பிள்ளை வேண்டும். இல்ல அப்படித்தான் உலகம் நடக்குது. வெளியே தெரியறதுல சில பேர் செய்யறது. என்ன செய்யறீங்க? சில பேர் செய்து. நான் மார்க்கண்டேயனை பத்தி பேசிட்டு இருக்கேங்க. அவனுடைய நல்ல ஒழுக்கம். யார் ஒழுக்கமா இருந்தா என்ன? இல்ல ஒழுக்கம் இருக்கணும், அதான் முக்கியம். ஒழுக்கம் எழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலானதுங்கிறார் வள்ளுவ பெருந்தகை. வள்ளுவ பெருந்தகை சொல்றார், ஒழுக்கம் என்பது தன் உயிரை காட்டிலும் மேலானதான். பத்தியலா ஒழுக்கான எதை சொல்றாரு? எதை சொல்கிறார் ஒழுக்கம்? எதை ஒழுக்கம்? ஓ இல்ல, எதை ஒழுக்கம் என்கிறாருங்க. எதை ஒழுக்கம்னு சொல்றீங்கன்னு சொல்ல வரேன். ஒழுக்கம் என்பது என்ன சொல்லுங்க? அதைத்தான் கேட்குறேன். எதை ஒழுக்கம்ங்கிறீங்க? என்னங்க நானும் தான் கேட்குறேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன நீங்க போங்க. இல்லைங்க, அறிவு என்பது வேறு, நன்னடத்தை அதைத்தான் ஒழுக்கங்கிறார். நன்னடத்தைனா எது? அதான் கேட்குறேன். இல்லைங்க, நன்னடத்தைனா என்னன்னு கேட்குறேன். தெரியாம தானே கேட்குறேன், சொன்னா தான் என்னவா? உயிரை விட மேலானதுங்கிறாரு. ஆமா. எது? எது? மானம். உயிரை விட பெரிது மானம். ஆனா இவர் வேற மாதிரி சொல்றாரு. இவர் டைப்பா சொல்லி ஒழுக்கம் தான் உயிரை விட சிறந்தது. சரி, அந்த ஒழுக்கம்னா என்னன்னு கேட்குறேன் அப்படிங்கிறார். அந்த நன்னடத்தை தாலி கட்டிய மனைவியோடு வாழ்வது. அதை சொல்லுங்க. அதை எதிர்பார்த்தேன். அப்படிங்கிறதை கடந்து இப்ப வெளியே தெரியாம செய்யறாரு. நீங்கல்ல யாரு? இல்ல, நீங்க சொன்னதுனால சொல்லுங்க. நான் யாரோ நான் வெளியே தெரியாம செய்யறேன். நான் தெரிஞ்சு செய்யறேன். நான் வெளியே தெரியாம என்ன செஞ்சேன்? நான் தெரிஞ்சு என்ன செஞ்சேன்? 52 பொண்டாட்டி கட்டினேன் நான். ஆமா, 52 எனக்கு பொண்டாட்டி. ஆமா, உண்மைதான். கட்டிய மனைவியாக வெளியே தெரியாம செஞ்சேன்னு கேக்குறீங்க. இல்லங்க, வெளியே உண்மைதானது. சரி, 52 பெண்ணை திருமணம் செய்து என்னுடைய இல்லாளாக மனையாளாக வைத்துக் கொண்டேன். வாசம், நான் அதை மறுக்கல. இப்ப திருமணம் பண்ணி ஒருவரோடு உறவு என்பது வேறு. புரியுதா உங்களுக்கு? புரியுது, நல்லா புரியுது. ஒருவரோடு திருமணம் செய்து திருமண உறவிலே வாழ்வது என்பது வேறு. ஆனா என்னமோ சொல்ல வரீங்கள, உங்களுக்கு ரொம்ப பெருமையா சொல்ல வரேன். சும்மா சொல்லுங்க. திருமணம் பண்ணாம உறவு கொள்வது என்பது வேறு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தை இருக்கா? கல்யாணமே கல்யாணம் ஆகாம இருந்தாலும் உனக்கு குழந்தை இருக்கு. நீ அப்படி ஆள் தான் எனக்கு தெரியும். அப்படி இல்லைங்கண்டா, அந்த பிள்ளை 2 பிள்ளைய இருக்கு.
தங்கச்சி கல்யாணம் பண்ணாமல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் பேசாமல் இருக்கேன். குழந்தை இல்லைப்ப. இல்லை சாத்தியமா. பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு உட்காந்து வேற பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை மாப்பிள்ளைக்கு சொல்கிறேன். அது சரி, உங்கள் மாப்பிள்ளைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இல்லை. ஏங்க நீங்கள் சாமியார், நான் சாதாரண மனுஷன். சரி இருக்கட்டும். யார் நீங்க? இல்லை எனக்கு ஒரு சந்தேகப்பட்டேன். என்ன சந்தேகம்? அந்த ஒழுக்கம் என்னன்னு இன்னும் சொல்லி ஒழுக்கம் தன் தாரத்தை விட்டு பிரதாரம் இச்சிப்பது, அதைத்தான் கேட்குறேன். அது தவறு. அதாவது மனைவியை தவிர மற்றவரை நாடுவது தப்புங்கிறீங்க. போகத்திற்காக. அதே நேரத்தில் நீ என்ன சொல்ல போறீங்களே தெரியுமையோ, 32 தர்மங்களிலே ஒரு பெண் நம்மை அழைத்தால் ஆமா நம்ம போய் போகம் பண்ணலைன்னா அது பெரிய பாவம். அது உண்மைதான். அப்போ 32 தர்மத்திலே பெண் போகமும் ஒரு தர்மம். ஆமா. அப்போ கூப்பிடும்போது நம்ம போகலைன்னா பாவம் இல்லையா? சரி, அதனால யார் விட்டாலும் போயிடுறது. என்ன பண்ணுறேன், நான் தர்மத்தை கடைபிடிக்கிறேன். ரொம்ப தர்மஸ்தானம் நீங்கள் எனக்கு தெரியும். அனைவரும், அதாவது ஒரு பெண் விருப்பப்படுது அப்படிங்கிறது வேற. நான் வம்படியாக பிடிச்சி கற்பழிக்கலையே, அது தவறான செயல். ஆமாம், அதான் செய்யக்கூடாது. அதாவது நீங்க அந்த வகையில் நம்ம 2 பேரும் ஒன்று தான். இல்லைங்க 52 52 முண்டாட்டி கட்டிருக்கீங்க. நான் இப்போ நிரூபிக்கவா? நிரூபியா பாப்போம். நீங்கள் வெளியே தெரியாமல் செய்றீங்கன்னு சொன்னேன். ஆமா, அது எப்படி நிரூபிச்சு காட்டியா? நான் வெளியே தெரியாம செய்யறேங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நிரூபிக்கிறேன். இப்போ நிரூபிக்கிறேன். நிரூபிச்சு காட்டு. பொண்டாட்டி எத்தனை? 52. சரி சரி, பொண்டாட்டி 52. ஆமா, இதை ஒரு காலத்துல இப்ப இல்ல. சரி, எப்போ இருந்தாலும் சரி. இந்த 52 பொண்டாட்டியும் வெளியே தெரியுற மாதிரி செய்வீங்களா, வெளியே தெரியாம செய்வீங்களா? கல்யாணம் வெளியில தெரியுற மாதிரி தானே செய்வோம். நான் அதை கேட்கல. வேற என்ன? வெளியே தெரியுற மாதிரி செய்வீங்களா, என்ன தெரியாம செய்வீங்களா? பாருங்க, நான் குறிப்பா சொல்றேன். 52 பேரை கல்யாணம் பண்ணேன். அது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தான் கல்யாணம் பண்ணேன். சித்ராங்கதனுடைய பிள்ளைகள் 52 பேரையும், அது வேற. உபன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வனுக்கு உபவர்க்கனாக பிறந்த 52 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணேன். ஒத்துக்கிறேன். ஆமா, அது வெளியே தெரியுற மாதிரி செய்வீங்களா? ஆமா, வெளியே தெரியுற மாதிரி தான் செஞ்சேன். கல்யாணத்துக்கு செஞ்சீங்க. செய்யறது என்ன? செய்யறதுன்னா தெளிவா சொல்லணும்ல. கல்யாணம் பண்ணிட்டா சும்மா இருப்பீங்களா, செய்வீங்களா? என்ன செய்வான்? குடும்பம் நடத்துறது. ஆமா, நடத்துவான். அது எப்படி செய்வீங்க? அது வீட்டுக்குள்ள தான் நடத்தலாம். அது வெளியே தெரியுமா? தெரியாது. அதான் சொன்னேன். இது அம்பா இருக்கு. நான் இது பேச்சாது பேச்சு தான். சரி இருக்கட்டும், போட்டோம், அதெல்லாம் சரிதான். எது சரியில்லை? யார் நீங்க? அதைத்தான் நான் கேட்கணும். வந்ததுலேருந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க யாரு? இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க. ஓ, அப்போ உங்களுக்கும் இந்த இடத்துக்கு சம்மந்தம் இருக்கோ? சம்மந்தம்லாம் வருவனா? என்ன இடத்துக்கு பேர்? இந்த இடம் என்ன இடம்? இது இந்தா கலையரங்க. ஓ, இந்த இடம்னா வந்திருக்கீங்களே, எப்படி காட்டு மாதிரி தெரியுது. கதைக்குள்ள வாங்க. கதைக்குள்ளையா? இது வந்து வேள்விமலை சாரல். ஓ, வேள்விமலை சாரல். ஆமாம், குறிஞ்சி நிலம். ஆமாம். வேள்விமலை சாரல்னா என்ன அர்த்தம்ன்றது தெரியுமோ? வேள்வி என்றால் யாகம். அப்படி சொல்லுங்க. தங்களை போன்ற முனிவர்கள் இங்கே வந்து யாகம் செய்த காரணத்தினால யாகத்துக்கு மறுபேறு வேள்வி, அதனால் வேள்வி செய்த மலை வேள்விமலை. அருமையா சொன்னீங்க. வேள்வி மலை அப்படின்னா என்னை போன்ற முனிவர்கள் இந்த இடத்திற்கு வந்து யாகம் செய்வார்கள். யாகத்திற்கு மறுபேறு வேள்வி. வேள்வி செய்ததுனால வேள்விமலை, வேள்விமலை சாரல். அவ்வளவுதான், வேள்விமலை அப்படின்னு பேர். அப்ப என்னை போன்ற முனிவர்கள் வந்து போற இடம் தானே அது. ஆமா. அப்ப முனிவன் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இப்படி காமிச்சிங்கன்னா இங்கே என்ன புடுங்குற வேலையான்னு கேட்குறீங்களா? அப்படி கேட்கல. உங்களுக்கு என்ன எங்க முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் வந்து போகிற இடம்னு. ஆமா, நீங்கள் வந்து தான் போகலாம். இங்கே நிரந்தரமாக இருக்கிறவங்க நாங்கள். என்ன பண்ணுறீங்க இங்கே காட்டுக்குள்ள? இந்த என்ன விவசாயம் எங்கே நடக்குது? இந்த பச்சை பச்சையா தெரியலையா? பச்சை பச்சையா தெரியலாம் விவசாயமா? அப்புறம் பச்சையா இருந்தால் விவசாயம் தான். அப்படியா? என்ன அப்படி கேட்டு அப்படியா? நல்ல தொழில். என்ன தொழில்? விவசாயம் தான். அது என்ன விவசாயம்? தென்னை விதைச்சிருக்கான். இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மகசூல். தென்னை விதைச்சி ஒன்றும் விலை போக மாட்டேங்குது. என்ன வரலான் இருக்கீங்க? இனிமே மூட 50 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. சரி, அதான் ஊட கொஞ்சம் நம்ம விலை ஒசந்தது போட்டிருக்கேன். விலை ஒசந்தது என்னது? கஞ்சா. கஞ்சாவா? தடை செய்யப்பட்டதுயா? என்ன தடை? அது தெனை மூட 50 ரூபாய்க்கு கேட்குறேன். இது பொட்டில் 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஊட போட்டுக்கிற வேண்டியது ஒன்றும் தப்பு இல்லை. உன்னை முதல்ல காவல்துறை கிட்ட சொல்லணும்யா. எதுக்கு? இந்த மாதிரி திருட்டு வேலை பார்க்கறதுக்கு தான். திருட்டு வேலை பார்க்கலாம். நான் வெளியே தெரிஞ்சுதான் செய்யறேன். வெளில தெரிஞ்சுதான் செய்யறியா? அதான் தெரிஞ்சு செய்யக்கூடாது, தவறு இல்லையா? என்ன இல்லையே? இதெல்லாம் தப்பு. அவங்களே ஒன்றும் சொல்லலையா? யாரும் ஒன்றும் சொல்லலை. யாரும் ஒன்றும் சொல்லலை. அதை பண்ணக்கூடாதுங்க. அப்படி யாரும் சொல்லலையா? எங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் கூட்டி கொண்டு போய் சிறையில் அடைச்சி வச்சிடறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? இருறாங்க புணக்கிற வேலை. எனக்கு ஒருத்தன்
சாக மாட்டாமா. எங்கிட்ட மனுஷன் நல்ல மனுஷன்லாம் போய் சேர்றேன். உலகத்துக்கு சுதந்திரம் கொடுத்த மகாத்மா காந்தியெல்லாம் போய் சேர்த்தான். இது என்ன கிரகத்துக்குன்னு தெரியல. வீட்டுக்கும் உபயோகம் இல்லை, நாட்டுக்கும் உபயோகம் இல்லை. நாட்டுக்கு உபயோகம் இருக்கு. நாட்டுக்கு ஆமாம் தினம் அவனு 500 வந்துருது இல்லை வருமானம். முண்டை கட்டிங்கு போய் நிற்க பின்ன அது காசு கொடுத்து 300 கூட்டா குடிக்க போகுது. நாராயணன் அது ஒரு கிடக்கட்டேன். சரி இருக்கட்டும். அபிஷேக பிரியா சிவா, அது சரி. அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனகர பிரியா சுந்தராமன், கனிப்பிரியா கண்டா, கடகப்பிரியன் நாரதன் என்று அழைப்பார்கள். என்னை நாரத மகரிஷி எப்பானான். தெய்வமே தெய்வமே தீர்க்காயுசு வாழ்ந்தவர். நல்லா இருங்க. 4 நாளைக்கு உங்களை பார்ப்பதற்கு நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அப்படி பேசுங்க. என் மூதாதையார் செய்த புண்ணியம் என்னவோ தெரியவில்லை, உங்களை நான் கண்ணார கண்டிருக்கிறேன். இதுவரை கதைகளிலே தான் உங்களை பார்த்திருக்கிறேன், படிக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். சரி, நேரில் சந்திச்சிருக்கேன்னா உண்மையிலேயே நான் செஞ்ச புண்ணியமா எங்கள் ஆத்த எங்கள் அப்பா பாட்டன் முப்பாட்டன் செஞ்ச புண்ணியமும் தெரியல. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் நான் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் கிழவி உங்களை பற்றி நிறையா சொல்லுவா. என்ன சொன்னாங்க? நீங்கள் ஜோலி நிறையா பார்த்துருக்கலாம்ல. வேலை வேலை என்ன வேலை? நிறைய தேவலத்தில். ஆமா, நாளொன்றைக்கு ஒரு இடத்தில் தங்காது ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று கழகத்தின் பொருட்டு இந்த உலக சேமத்திற்காக ஓயாது உழைக்கும். சொன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய குடும்பமான சிவபெருமான் குடும்பத்தில் போய் ஒரு பழத்தை கொடுத்து பஞ்சாயத்து இழுத்து விட்டது நீங்க தானே? நானே தான். எல்லாம் நல்லா இருக்கா? ஏன் நல்லா இல்லையா? ஏங்க எங்க குலசாமி முருகன் குடும்பத்தையே அக்கச்சுக்காக்கி விட்டுலாங்க. அக்கச்சுக்கா நான் என்ன ஆக்குனேன்? பெரியவங்க இருக்காங்க, நீங்க நியாயங்களுங்க. சரி சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறாருன்னா அந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு 2 ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு போகலாம், 2 வாழைப்பழம் 2 மாம்பழம் என்னத்தை கொண்டு போகலாம். ஒத்த பழத்தை கொண்டே கொடுத்து அவன் 2 வயலும் சண்டையை போட்டுக்கிட்டு ஏம்பழம் ஓம்பழம் இது என்னது ஒண்ணுதுன்னு அடிச்சுக்கிட்டு அப்படி சொல்லுங்க. அவன் சின்ன பையன் என்னடான்னா நான் ஊரை சுற்றுறேன் உலக சுற்றுறேன் ரயில் ஏறி கிளம்பிட்டான். ரயிலா? மயில் ஏறிங்க? அதை ஒரு எழுத்து மாறிச்சு மயில். அப்புறம் பெரிய பையனுக்கு ஆத்தாலை அப்படின்னு ரவுண்ட் அடிச்சு பழத்தை வாங்கிட்டான். சின்ன பையன் வந்தான் சுற்றி வந்து தமிழ். நீங்க பெரிய அப்பா, நீ ஒரு தமிழ் தேசியவாதி. அப்பா இது இப்போ இல்லை. சரி சரி. அப்புறம் சின்ன பையன் வந்தான் டென்ஷன் ஆகிட்டான். அக்கால் இவங்க ப்ராடுக்கார ஃபேமிலி, இவங்களோட நம்ம இருக்கக்கூடாது. என்ன சொல்ற? நம்மளை அங்கிட்டு போய் சொல்லிட்டு பழத்தை விட்டு தள்ளிட்டாங்க. இவங்க சங்கத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு படக்குன்னு போனால் மொட்டையை தட்டினா கொட்டையை கட்டினா பட்டையை தட்டினா காவியை கட்டினா கையில் தண்டத்தை பிடிச்சான். போய் ஆண்டி அண்ணன் அந்த குடும்பமே இப்படி ஆகிப்போச்சாங்க. இல்லைங்க பாருங்க, இதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கங்க. என்ன தாய் தந்தையே உலகம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாரு. யாரு? விநாயக பெருமான். இந்த உலகமே தாய் தந்தை தான் என்பதை உணர்த்துவதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமான இளையேறி உலகத்தை சுற்றினார். 2 பொருள் ஒண்ணுதான். அவரை தாய் தந்தையை உலகமா பார்த்தாரு, இவர் உலகத்தையே தாய் தந்தையா பார்த்தாரு. ஆண்டியாக நின்றாலும் வேண்டியவற்றை வழங்கக்கூடிய வள்ளல் இல்லையா அவரு? ஞானத்தின் உருவம். அதனாலதான் பால தண்டாயுத பாணியாக தண்டத்தை கையிலே ஏந்தி இருக்கிறார். பால தண்டாயுத பாணியாக ஞான கடவுளுங்க முருகன். தப்பா அந்த அனைத்தையும் உணர்த்துவதற்காக கழுத்து முண்டை தப்பா சொல்லி கொடுத்து நீங்க கோச்சுக்காதீங்க. இல்ல நான் கோச்சுக்க மாட்டேன். நீங்க நல்லது தான் செஞ்சிருக்கீங்க. ஆமா. ஏன் சாமி? என்னப்பா? ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, உண்மையா? ஏன் ஒரு மாதிரி கேக்குறீங்க? யாரும் இல்ல இரணிய முண்டாட்டி லீல அது மேட்டர் உண்மையா? ஆமா, இரணியனுடைய மனைவி லீலாவதியா உண்மைதான். ஒத்துக்கிறாப்புல வருங்க. அந்த பிள்ளை மாசமா இருந்துச்சாம்ல? ஆமா மாசமா இருந்துச்சு. அப்போ இரணியை வந்து சொல்லியிருக்கேன், அடியே நீ வகுத்து பிள்ளைக்காரியா இருக்க, நான் காட்டுக்கு தவம் செய்ய போகிறேன், தனியாக இருக்கிற, கதவை அடைச்சிக்க, கண்ட நாயெல்லாம் வரேன். அவன் முண்டாட்டிட்டு அவன் சொல்லியிருக்கான் தலைவா. சரி மாமா நான் கதை அடைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அடைச்சிருந்துருக்கான். ஆமாம். அந்த நேரம் நீங்கள் போயிருக்கீங்க. இல்லை போகல, இந்திரன் போயிட்டான். அவனுக்கு தான் அந்த பட்டம் வரும். உங்களுக்கு அது வர அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கேன். ஆமா. அப்போ நீங்கள் போய் சத்தம் போட்டிருக்கீங்க, ரெண்டு அறிவு கட்டவனே அடுத்த முன்னாடி கையை பிடிச்சிருக்கலாம்னா பிச்சுடுங்க போடா அப்படின்னு அடிச்சு அவனை விரட்டிட்டு அந்த பிள்ளைய நீங்கள் தள்ளிட்டு வந்து கூட்டியாந்துருக்கீங்க. அப்படி சொல்லியா? கூட்டியாந்துருக்கு. அங்கனக்குள்ளே வீடு கட்டிருக்கீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். அப்புறம் அங்கனக்குள்ளே 10க்கு 10 குடிச்சை போட்டு அந்த பிள்ளைய உள்ளே வச்சு செஞ்சுருந்துருக்கீங்க உபதேசம். அப்படி சொல்லுங்க. அந்த பிள்ளை செய்ய அசதி கொடுத்து அப்படியே தூங்கிருக்கு. ஒன்று தூங்கும்போது அந்த பிள்ளை தொப்பில் கொண்டு வாய வச்சிருக்கீங்களே, அது நல்ல பழக்கமாயா? அவன் அழுகுறான் தெரியுமா? யாரு? இறனி என்கிட்ட சொல்லிட்டு நாரதுடைய முண்டாடி தொப்பில் நக்கிவிட்டான், தப்பில் நக்கிவிட்டான், கண்ணீர் விடுறான். அப்புறம் நான் தான் அவனை சமாதானப்படுத்தி வாடா அதெல்லாம் பெரிய இடம்னா சகசந்தாண்டா அப்படின்னு சொல்லி அவனை கட்டிங்க வாங்கி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தக்குள்ள நான் பட்டா வாடு. இது என்ன பழக்கம்? நான் கேட்குறேன், நக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தொப்பிலையா நக்கிறது? கொஞ்சம்
அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருந்திருக்கேன், என்ன சொல்றேன்? நீங்களும் சந்தோஷமா அட, இருந்திருக்கேன். ஏயா ஏன் சாமி டேய், யோயா ஐயா. என்ன சங்கடமா இருக்கு? யோயா. இப்படி இல்லைங்க. இந்திரனாகப்பட்டவன் என்ன பண்ணா, லீலாவதியை கவர்ந்து சென்றான். அந்த போய் அப்பா இது தவறு. இரணியனுக்கும் உனக்கும் பிரச்சனைனா இரணியன்தான் சொல்ல விடணும். முன்னாடிட்ட போய் தூக்கிட்டு போறதுங்கிறது பொம்பளை அப்ப அவருடைய கணவன் செய்வது அனைத்தும் தவறு. எதிர்மறையான செய்திகள் எல்லாமே வாஸ்தவம். அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீ உபதேசம் பண்ணதெல்லாம் உண்மைதான். உபதேசம் பண்ணும் பொழுது அந்த பெண்ணு தூங்கிட்டா, வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, சத்தம் உபதேசம் செய்கின்ற பொழுது. அப்பதான் பிறக்கக்கூடிய குழந்தை இரணியனை போல கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்களுடையவனாக பிறக்க வேண்டும் என்பதற்காக தாய்க்கும் நான் கேட்கிறேன், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையேயான உறவு எதியா? தொப்புள் கொடிதான். தொப்புள் கொடிதான். அதனாலதான் தொப்புள் கருகாமலை வாய் வைத்து ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தையை மிகச்சிறந்த விஷ்ணு பக்தனாக மாற்றினேன். 2 பேருக்கு தான் பக்தர்ங்கிற பட்டம். ஒன்று சைவத்துல, இன்னொன்று வைணவத்துல. யாருக்கு? ஒன்று பக்த பிரகலாதன், இன்னொருத்தன் பக்த மார்க்கண்டேன். இவங்க 2 பேருக்கு தான் பேருக்கு முன்னாடி பக்த அப்படிங்கிற பேரு. சரி, என்ன உண்மையை சொல்லணும்? என்ன சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா முகத்துல அரிதாரம் பூச்சிக்கிட்டு, அரிதாரம் பூச்சிருக்கேன் உண்மையாவே. மலையேறியம்மை சன்னிதானம், மலையேறியம்மை சன்னிதானத்துக்கு முன்னாடி தான் சொல்றேன். இது வரைக்கும் நீங்க நக்குனதே இல்லைன்னு சத்தியம் நக்கிருக்கேன். அப்படி வாங்க வலிக்கு கேட்டியாவனாக. நீ என்னமோ சொன்னீங்க நம்ம 2 பேரும் தாண்டா நக்கியிருக்கா, அவர் நக்கலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா? நாங்க பழனி பக்தர்கள், வருஷம் வருஷம் போய் பஞ்சாமர்த்தம். ஆமா எனக்கு தெரியும். நீங்க எப்படி தெரியும்? அது இருக்கட்டும். நீங்க நான் என்னன்னா பூலோகத்திலே கன்னியாகுமரிங்கிற நாட்டிலே பிறப்பு தர்மலங்களாவதி பிறந்து அங்கே வந்த முனிவர்கள் சப்தரிஷிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் எல்லாம் வந்து நாராயண பக்தர்கள் வந்து சாப்பிட்ட இலை இருந்துச்சுல, எச்சலை, அதை அன்றைக்கு நக்கியதுனாலதான் ராதாகிருஷ்ண மந்திரத்தை தெரிந்து கொண்டு மீண்டும் நாரதனாக புறப்படுத்தேன். அன்னைக்கு நக்குனேன் எதை? அவர்கள் சாப்பிட்ட எச்சலை பாருங்க. அந்த நக்குனதுனால மந்திரமே கிடைச்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா? எக்கச்சக்கமா கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு. நாம நக்குனதுல எந்திரம் தான் நிறைய கிடைச்சதே தவிர மந்திரம் கிடைக்கல. நம்ம சந்தோஷம். நாராயணன் என்ன யாருன்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கலையே. உங்களை பத்தி நான் நிறைய சொன்னேங்க. உங்களை பத்தி இருக்கட்டேன். நீங்க உண்மையாவே எங்க காலகட்டத்தில் ஒரு கலைஞர்னா அது நீங்க தான். உங்களை பத்தி பெருமையா சொல்வதற்கு வார்த்தைகள் தேடணும். அப்பேற்பட்ட சிறப்பு நிறைய இருக்கு. உங்க கூட பயணிச்சதுனால எனக்கு தெரியுது. எனக்கு உங்களை மாதிரி பிள்ளைகளோட பயணிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நான் காசியில் போய் வேணாம் ஏன் சொல்லவா? வேண்டாம். இப்போ காசியில் போய் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்காங்களா நம்ம ஆளுங்க. ஆமாம், சங்கீத கோவில்னு ஒரு நாடகம், அதை எல்லாருக்கும் இவர் தான் சொல்லிக் கொடுத்தார். கதையே எல்லாருக்கும் மாமா தான் சொல்லிக் கொடுத்தாரு. இந்த வகையில் இப்போ மாமாட்ட தான் பாடம் வாங்க போகிறேன் நான். கோவலம் நல்லா அழகா உங்களை மாதிரி இளைஞர்கள் வரணும்னு தான் என்னுடைய ஆசையே. சரி இருக்கட்டும். உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளா நிப்பாட்டி பின்னாடி அதுதான் ஒரு நல்ல கலைஞர் நின்று உங்களை வேடிக்கை பார்க்கணும்னு ஆசை. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, உங்கள் பேர் என்னத்தை? என் பேர் பெரிய பேருங்க, வீரத்தேவன். சாதாரணமாக சொல்கிறீங்க. வீரத்தேவன்னா பெரிய பேராக இருக்கணுமே. இல்லை, சின்ன பேர் தான் வீரத்தேவன். வீரத்தேவன் பொருளை சொல்கிறேன், பேரை சொல்லலை. ஆமாம், அந்த பேருக்குள்ள உள்ள பொருள். நீ சும்மா இப்படி முறைக்க சொல்லி தான் ஊரில் வம்பளத்தோடு இருக்கேன். இல்லை, உங்களுக்கு வீரத்தேவன் என் பேச்சாங்க. அது பெரிய கதை. சொல்லுங்க கேட்போம். 8 நாளைக்கு முன்னாடி செத்த ஒரு பாம்பை எட்டத்தில் நின்று இப்படி கம்பில் தூக்கி பார்த்தேன். அதனால தான் எனக்கு வீரத்தேவன் பேர். கட்டாயம் வைக்கலாம். அது எப்படி 8 நாளைக்கு முன்னாடி செத்ததை? ஆமாம், அதனால வீரத்தேவன். உங்களுக்கு தான் அந்த பேர் பொருத்தமா இருக்கு. வீசும்ல கையில தூக்குனா அதுக்காக தான் கம்பளை. உயிரோட இருக்க பாம்பனை கப்புன்னு கையில பிடிச்சி கையில பிடிச்சிருக்கேன். எப்படி பிடிச்ச பாம்பை? என்ன தொங்குற பாம்பை கையில பிடிக்கிற? நாராயண. சரி, உங்க உள்ள சத்தம் கேட்டுச்சு. என்ன உள்ள பிள்ளைங்க? யார் அந்த பிள்ளைங்க? ஒன்று தங்கச்சி, சரி, இன்னொன்று என் ஆளு. ஓ அப்படியா? உங்க ஆளை பார்க்கலாமா? இல்லை தங்கச்சி கொஞ்சம் வாங்கணும். கால் சுரம். ஏன் கால் சுரம்? கால் சுரம் என்ன ஆளை நீங்க பார்க்கலாமான்னு கேட்குறீங்களா? நல்லா இருக்கா? ஏன் என்ன தப்பா கேட்டேன்? நான் கட்டிக்கு போற பிள்ளைவ பாருங்க. உங்களுக்கு மக மாறி. இப்போ நான் என்ன இல்லை நான் சொன்னேன், கூட்டிட்டு வாயா, ஆசீர்வாதம் வழங்குவோம்.
வேற ஒன்றும் கிடையாது. உள்குத்து இல்லையே, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லது. நான் அப்படியாலா? தெரியும், நீங்க அப்படியா இல்லை. நான் பிரம்மச்சாரிங்க, நைஷ்டீக பிரம்மச்சாரி. அது தெரியும், நைஸா சேரவர் எனக்கு. அதான் நைஷ்டீக பிரம்மச்சாரி. கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன். சரி, அது எங்க நயன பாஷை. இந்த பெட்டிக்காரன் எங்க? நீங்களாம் அந்த இடத்துல உட்காந்துட்டீங்கல்ல, அவன் எங்க? அவன் எனக்கு அவன் மேலே சந்தேகம். கணக்கா நான் வெளியில் வரும்போது அவன் உள்ளே போயிடுறேன். நான் உள்ளே போனேன், டக்குன்னு வெளியே வந்துடுறேன். அவன் டே 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 எங்கே போனேன்? யார்கிட்ட? இந்த பார்க்குறீங்களா, என்ன டெஸ்ட் பண்ணுறேன்? சட்டை சூப்பராக இருக்குமாப்ல, அதுதான் கேட்டேன். இவன் இன்னைக்கு நல்ல சட்டை எடுத்து போட்டிருக்கேன். வாயாவது ஆடாத பெரிய காரக்குறிச்சி அருணாச்சலம். போலீஸ்கிட்ட மாட்டினா உதவில்லை, அப்படி உது. வேப்பண்ண வாடை வருது. எப்படி எங்கேருந்து வருது? டேய், எப்படி வேப்பண்ண வாடை வருது? உன் மேலே சந்தேகப்பட்டு தான் அவளுக்கு 1.5 லிட்டர் வேப்பண்ணையும் அதில் ஊற்றி வச்சேன். இப்போ உன் வாயிலேருந்து வேப்பண்ண வாடை வருதுன்னா நீ என்ன செஞ்ச உண்மையை சொல்லு. ஆமாம், எப்போதும் நீங்கள் சுண்ணாம்பு தானே தடவி வைப்பிய? அது எப்போ சுண்ணாம்பு தடவேன், அதில் மறந்தாப்புல அது என் வாய் வந்து ஒரு சமயத்தில். இப்போ கண்டுபிடிக்கிறேன், ஒரு சொட்டு குறைஞ்சது. இந்தலா என்ன மெதுவாக நடந்து வர்ற, என்ன சிந்திப்போம்னா நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். ஆடா வேப்பண்ணைக்கு பிறந்தது. அந்த பொண்ணை வாயை ஊத சொல்லுங்க.
நீரமும் என்னை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னனின் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே இனிமேல் கலப்பனையை கலந்து வையுங்கள். வாங்க இந்தா சாமி பாடினது கேட்டியா? ஆஹா. உன்னுள் நானடி அடி அடி என்னுள் நீ அடி அவராவது செய்யட்டும். அவராவது செய்யட்டும்னா நான் வேப்பனை ஊற்றி வச்சுட்டு தெரியலையா என்னுடைய உடுப்பி பிரமச்சாரி பிரமச்சாரி பலகி விடலாமா பிரமச்சாரி வலிக்கு விழலாமா மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க தடுக்கி விடலாமா மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க தடுக்கி விடலாமா. அந்த நேரம் நல்ல நேரம் வாங்க சாமி வந்து எங்களுக்கு ஆசை தாங்க சாமி. அது சரி. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பிலே சிறிது முறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு சிறப்பானதொரு வர அது தானா மேக்னட் இழுக்குது. சரி சரி. வரவேற்பு கொடுக்கறது எங்கள் குலப்பழக்கம் அந்த மாதிரி. அடுத்தது எந்தங்கை அது வந்து இப்படி இப்படி ஆடுமா? அது ஆடாது. சரி சரி. கூப்பிடுறீங்களாப்பா? மா மடியே ஒடியாட செல்லாம் இங்கே யார் வந்திருக்கா பாரு, நாரதன் மாமா வந்திருக்காங்க வேற. ஒடியா ஒடியா ஆனில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என எங்கள் தொடுவினவே வானவே எங்கள் ஒன்றாக்கி என் உயிர் தந்தை உயிர் தரவே இன்னும் நீ செல்லும் பாதையில் உள்ளிருந்தால் நான் பாய்ந்திருப்பேன். தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடு விடுவெனவே பாலிபமனது விண்வெளி விண்வெளியே நீச்சல் மூலம் இருக்க நீரும் இல்லை இது எங்க நீச்சலடி
செய்வதென ஏற்பாடு லோகத்தில் நான் கொண்டு வருவேன் நான் ஒரு பூங்கீரம் தொடு தொடியனமே வானதில் என்னை தூரத்தில் வைக்கின்ற நேரம் உன்னை விடு விடு சிவமனது விண்விழி விண்விழி உனக்காக கண்ணே உன்னை என் கண்ணில் வைத்து இமைகள் என்னும் கதவுகள் அடைத்து நான் சத்தியம் செய்யவா வாழ்க பல்லாண்டு 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 பல்லெல்லாம் கலந்து நான் செட்டு போட வச்சுட்டு விளையாடுமா அது சௌரியம் எப்ப தேவை எடுத்து 1100 ஆண்டு வாழ வேண்டுமா சரிண்ணே உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா அழைத்தீர்கள் இங்கே முனியோட்டம் இருக்கிறது ஐயோ முனி விட வருது உடனே இந்த இடத்த விட்டு நம்ம போகணும் ஏன்? நம்ம காவல்காக அங்கே இங்கே போகும்போது முனி வந்து நம்மளை அடிச்சிரும் முனியில் அடிக்கும் போது வலிக்காது நான் என்ன சொல்றேன் முனி அல்லம்மா முனி அல்ல முனிவர் யார் அந்த யாருன்னு தெரியல முனிவர் முனிவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு தேவலோக ரிஷி நாரத பிரம்மம் நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு சுவாமியை பாத்தீங்களா ஆசீர்வாதம் வாங்குனீங்க வாங்கினேன் நானும் வாங்கணுமாலேனே உனக்கு 2 கட்ட பையில வச்சிருக்காரு 2 கட்ட பையலாம் நம்மள தூக்கிட்டு போக பஸ்ல வந்தேனே அப்ப ஒரே சாக்குல மூட்டையா கட்டி எடுத்துக்கிறோம் நல்ல பொழப்பு கூடவா அழைத்து வா ஐயா சாமி ஆமே அண்ணே நீங்க உள்ள போய் காவல பாருங்க சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துறேன் பொற்பாதம் நான் பணிந்தேன் ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே ஏய் ஏய் திஸ் இஸ் நைஸ் குத்து சாங் இது குத்து பாட்டா குத்து பாட்டு இல்லனே சாமிக்கு வரவேற்பு பாட்டு வெல்கம் சாங் ஆமா வெல்கம் சாங் கம் ஆன் கம் ஆன் வெல்கம் சாங் கம் ஆன் வெல்கம் சாங் உனக்கு மரியாதை ஒழுங்கு முறையா உள்ள போயிரு நான் சாமிக்கு வரவேற்பு கொடுத்துருந்தேன்